ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோவில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து எப்படி பிஎஸ்பி கேமை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆண்ட்ராய்டில் கேம்லாம் ஆடுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கூட சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறது என்னென்னா, அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும், அதை பற்றி தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களோட நீங்கள் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண ஃபைல், அதாவது பிஎஸ்பி எமுலேட்டர் அந்த கேம்ஸ்க்கான ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிருப்பீங்களா, அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து நீங்கள் முதல்ல கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வேணாம். ஸோ இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷன் வந்து சில மொபைலில் இருக்காது, கண்டிப்பாக சில மொபைலில் இருக்காது. இதே வந்து நீங்கள் வந்து டெஸ்க்டாப் உங்களோட பிசி கம்ப்யூட்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த ஃபைல்ஸ் வந்து இந்த நேம்ஸோட காமிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி ரேர் ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் காமிக்கும். ஸோ இதோ உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் காமிக்கிட்டு பாருங்கள். அந்த ஃபைல்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு உங்களோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா d/dragonballsp.r01 அதுலேருந்து r08 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் r01 அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 312 MB வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஒரு மவுண்ட் இமேஜ் மட்டும் ஒன்று இருக்கும், ஓகேங்களா. மவுண்ட் இமேஜ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட பிசியில் கனெக்ட் பண்ணி அந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி மவுண்ட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா வந்து ஆட் நியூ டிஸ்க் ட்ரைவ் அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட டிவிடி ட்ரைவ் மாதிரி அடிஷ்னலாக உங்களுக்கு பாக்ஸில் உங்களோட பிசி கேம்ஸ் வந்து பிசி கேம் விளாடுறது மாதிரி ஆண்ட்ராய்ட் கேமோட லிங்க்ஸ் அண்டு அதோட செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அந்த இதில் பார்க்க முடியும். அந்த ட்ரைவரில் உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள லிங்க்ஸ் அதில் உள்ள வந்து ஃபைல்ஸை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு காப்பி பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிஎஸ்பி கேம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஃபைலை வந்து மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்பி கேம்ஸ் சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணி ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே போட்டுருங்க. இது வந்து சில மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. இந்த 312 MB வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். சில மொபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. அது ஏன் ரீசன் தெரியலாம், அது மொபைலை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிசியில் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. முதல்ல நீங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த பிஎஸ்பி d/dragonballsp.r0100 இருக்குதுல்ல, அதை ஃபஸ்ட் ஃபைலை கிளிக் பண்ணி 312 MB வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே போட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் இதில் ஐகான் இதான் வந்து உங்களோட கேம் ஃபைல், ஓகேங்களா. இந்த ஃபைல் இருந்தால் மட்டும்தான் உங்களோட பிஎஸ்பி கேம்ஸ் எமுலேட்டரில் உங்களோட ட்ராகன் பாலசி டீம் டேக் இந்த கேம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ உங்களால் என்ஜாய் பண்ணி விளாட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் அவர் சேனல், ஓகேங்களா. தேங்க்யூ.